தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இப்போ நம்ம இந்த நீர், நெருப்பு, காற்று, நில தத்துவத்துல நெருப்பு தத்துவ ராசிகளை பத்தி பேசிட்டு வரோம். சோ இந்த நெருப்பு தத்துவ ராசின்னு பாத்தீங்கன்னா இப்போ சிம்மம் உங்க எல்லாருக்குமே தெரியும், சூரியனின் வீடு. சோ அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 100 டிகிரில தான் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அதுல போய் சந்திரனும் சேர்ந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்க ராசிநாதனோட சூரியனே அங்க ஆட்சியும் பெறாருனாக்கா அது மகாலட்சுமி யோகம். ஆனா அமாவாசை பேர் ஜனனம்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? பட் நாம இப்ப பேசுறது சிம்மத்துல சந்திரன் இருந்தா நீங்க சிம்ம ராசி. சோ அந்த ராசி பாத்தீங்கன்னா அறம் தத்துவம் கொண்டது ஆண் ராசி. அது உங்களுக்கு நெருப்பு தத்துவத்திலையும் வரும் உங்களுக்கு. சோ இப்ப இந்த நெருப்பு தத்துவத்துல இருக்கக்கூடிய வீட்டுல சந்திரன் அமர பெறவே உங்களுக்கு ராசியாக அது வந்துருச்சு. இவங்களோட கேரக்டர்ஸ் பேசிக்கா எப்படி இருக்கும்? சிங்கம் எப்பயுமே எப்படி இருக்கும்? குகையில இருக்கும். சிங்கம் எப்படி இருக்கும்? காட்டுக்கு நான் தான் ராஜா, தனியா தான் இருக்கும். அதேதான் இவங்க கேரக்டரும் இருக்கும். வீட்டுல நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஒரு ரூம் தனிக்குன்னு வச்சுக்கிட்டு அது உள்ள போய் உட்காந்துப்பாங்க. எல்லார்கிட்டயும் டபால்னு எடுத்தோம் கவுத்தோன்னு இவங்க பேசுவாங்களான்னு கேட்டா பேச மாட்டாங்க. எல்லாரும் பேசுறத ஃபர்ஸ்ட் கேட்டுப்பாங்க. இப்ப சிங்கம் எப்படி கேரக்டர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வேட்டையாடணுமோ அப்ப மட்டும்தான் வேட்டையாடும். அதுக்கு பசி இல்லைன்னா அது பக்கத்துல மான், முயல்னு எது போனாலும் அது வேட்டையாடாது. அதே மாதிரிதான் ஒரு வீட்டுல சிம்மம் இருக்காங்கன்னா, தனக்குன்னு அந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் குடும்பத்துல யாரு வேணா யாரோட வேணாலும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம், நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. தனக்கு அந்த பிரச்சனை வரும், தனக்கு அதுல ஒரு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டாக்க வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது சிம்மத்தோட கேரக்டர். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய பிரபலங்கள் நாம் சிம்ம ராசியில நம் தமிழகத்திலே பார்த்திருக்கிறோம். பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவங்களே பாருங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கர்ஜனை. எங்க போனாலும் சிங்கம் தானே சிங்களா நின்னு சாதிச்சு சென்றவர்கள். சரிங்களா? சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் போதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு இறங்கி என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். சோ ஒருத்தர் மட்டுமே எடுத்துக்கான சொல்லி நான் சொல்லல. பட் பேசிக்கா சிம்மத்தின் கேரக்டர் அது உங்களுக்கு. ஓகேங்களா? அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னா கோபம் வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம கோவப்பட்டாக்க நமக்கு அது பாதகமாயிருன்னு சொன்னாக்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உடனே அங்கே கடிச்சு குதிரை போட்டுட்டு போலாமான்னு பார்க்க மாட்டாங்க. அதனால அது வெயிட் பண்ணும். இப்ப நம்ம அட்டாக் பண்ணாக்க இவன் கண்டிப்பா நம்ம கிட்ட அட்டாக் ஆகுறது உறுதிடா, இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னும் போது அட்டாக் மூட்ல இறங்கிடுவாங்க. சோ சிம்மத்துல ஒருத்தர் நீங்க காதலிச்சாலும் சரி, இல்லை திருமணம் செஞ்சுட்டோம் ஐயா ஆல்ரெடி அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களை கண்டிப்பாக ஹெல்மெட் மாதிரி ஏதாவது ஒரு கவசத்தை மாட்டிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா நீங்க எப்ப முடிவீங்க, உங்களை எப்ப மொத்தமா ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடலாம் தான் பாப்பாங்க. இதுல ஒரு ஹஸ்பண்ட் சிம்மமா இருந்தாலும் சரி, ஒய்ஃப் சிம்மமா இருந்தாலும் சரி, அடுத்த அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும். அது யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான்னு பாத்தீங்கன்னா மிதுனம் இல்ல கன்னி. புதன் ராசிக்குரியவர்கள் இருக்காங்கன்னு சொன்னாக்க இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்ப இவங்களுக்கு இறங்கி போகணும், எப்ப தலைமையில ஏறி உட்காரலாம் இந்த சிம்மத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு எப்பயுமே தான் அந்த வீட்டுல முடிவெடுக்கிறவரா இருக்கணுங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கண்டிப்பா கேட்க மாட்டாரு. அப்ப உங்களுக்கு ஒரு முடிவு பாசிட்டிவா வேணும்னா நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா அவங்கள சொன்னீங்கன்னா உங்களுக்கான முடிவு என்னவோ அவங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க. இதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு போடுங்க, எத்தனை பேர் சிம்மத்து கூட இப்ப இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நீங்க 100% நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா நான் சொல்றதுதான் நான் இங்க முடிவெடுப்பேன். அப்ப நீங்க சொல்றத அவர் எடுக்கவே மாட்டாரு நிச்சயமா. அது 100% எடுத்துக்கோங்க நீங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளவு ஒரு காதுல ஓதுறீங்கனாலும் சரி, அவங்க காதுல ஓதுனாலும் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நிப்பாங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள். இவங்களோட பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. கண்டிப்பா ஒரு இலக்க வச்சுட்டாங்கன்னா அதை அடைய வரைக்கும் ஓய மாட்டார்கள். அதனால விடாமுயற்சி. அது மாதிரி ப்ரொடெக்டிங் நேச்சர் அப்படின்னு வாங்க பாருங்க. எப்படி இப்ப சிங்கம் பாத்தீங்கன்னா காட்டுக்கே ராஜானாக்க ராஜா என்ன பண்ணும்,
காட்டை பாதுகாக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு வேட்டையாட வேண்டியதை வேட்டையாடதான் செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி வேட்டையாடுற என் குடும்பத்தை நான் தான் வேட்டையாடுவேன், வேற எவனும் வேட்டையாட விட மாட்டேன்ற மாதிரி ஒரு ப்ரொடெக்டிங் நேச்சர் இருக்கும். இவங்க ஸ்தாபனத்துக்கு பாத்தீங்கன்னா முதன்மை பங்கு வகிப்பவர்களாக இருப்பார்கள். அரசியல், அரசாங்க ரீதியான டெண்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு நிறைய இவங்களுக்கு கிளிக் ஆகும். அவங்களுக்கு அந்த ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு பதவியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, அதுல நேர்மை, உண்மை, உயர்வு இதெல்லாம் இவங்க ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுல நான் எவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கேன், அதுல நான் எவ்வளவு சாதிச்சேன், அதுக்கு நேர் வழியில போறத பத்தி இவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். இதெல்லாம் தலைமை பண்புல இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். சோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்க கூட யார் இருந்தாலும் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போக தெரிந்தால் மட்டும்தான் இவங்களோட இருக்க முடியும். இவங்க சீட் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு சின்ன விஷயம் தாங்க. உங்களை மாதிரி யாருமே கிடையாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அது நடக்கும், பாத்துக்கங்களா. அதே மாதிரி குழந்தைகளை இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். குழந்தைகளை அவங்க வீட்டுல சின்ன பசங்க இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சிம்மத்துல பிறந்தவங்க பசங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருப்பாங்க. இவர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு. அதிர்ஷ்டமான நிறம் ஹாஃப் ஒயிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை, அதாவது இளம் பச்சை, அதாவது பிஸ்தா கிரீன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லைட் கிரீனு, பிஸ்தா கிரீனு, இலை பச்சை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே செட் ஆகிய கூட கலர். பிசினஸ் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா உருக்கி, அதாவது நெருப்பு அதுல சம்பந்தப்பட்டிருக்கணும். ஸ்கிராப் மாதிரி கிடையாது. மேனுஃபேக்சரிங், அயன் மேனுஃபேக்சரிங், இல்லைன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைனிங், நிலத்து கீழே மைன் பண்ணி இது பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, சில மினரல்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸா வரும் இவங்களுக்கு. சோ நீங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஹெல்த், உங்களுக்கு பிரஷர், பிபின்னு சொல்லக்கூடிய இந்த பிரஷர் ஒரு 35 to 40க்குள்ளே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. அந்த கோவத்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறந்த விஷயமா இருக்கும். கும்பிட வேண்டிய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மரை நீங்க கும்பிடணும். ஆனா நரசிம்மரை எப்படி கும்பிடணும்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஷோலிங்கரோ இல்லைன்னா நரசிம்மர் கோயில் எங்க இருக்கோ அங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை. ஏன்னா நரசிம்மர் எல்லாம் நீங்க அப்பப்போ போய் அட்டெண்டன்ஸ் போடுறவர்லாம் அவர் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேண்டுதல் அப்படின்னும் போது போய் பார்க்கலாம், இல்ல நிறைவேறி விட்டது அப்படின்னும் போது ஒரு நன்றி செலுத்துறதுக்கு மட்டும். மற்றபடி நீங்க சாந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்து வரலாம். அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா நரசிம்மரை ஒன்ஸ் இன் அ வைல் போய் நீங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வர்றது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். தயிர் சேர்த்து கொள்வது மிகவும் நல்ல விஷயமாக இருக்கும். உங்கள் உணவு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல தயிரும் சேர்த்துக்கோங்க கூட. ஆகவே உங்களுக்கு எல்லாமே நாங்க இப்ப எது நல்லது எது கெட்டது, உங்க பார்ட்னருக்கு எது யார் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க, பார்ட்னர் கரெக்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னா செவ்வாய் ராசிக்காரர்களை நீங்கள் அவாய்ட் செய்து கொள்வது நல்லது. அதாவது மேஷ ராசியோ இல்ல விருச்சிக ராசியோ நீங்க சிம்மத்துல இருக்கீங்கன்னா இந்த செவ்வாயில இருக்கிறவங்கள போய் நீங்க காம்பினேஷனா பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலா நெருப்பு தத்துவத்துல மேஷம் வந்துரும். நீர் தத்துவத்துலதான் விருச்சிகம் வந்தாலும் அதுவும் செவ்வாயின் வீடு தான். அதனால கான்ட்ரவர்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவங்களோட நீங்க கூடுமான மட்டும் உங்கள் வாழ்க்கை துணையை தேடாமல் இருப்பது நன்மையை பயக்கும். நன்றி, வணக்கம்.